நீதி கதைகள் டிவி. சீதா நகர ஊர்ல ஒரு வாரமா செம்ம மழை. அதனால காத்து சில்லுன்னு வீச ரொம்பவும் குளிரா இருந்துச்சு. ராமையா வீட்டுல குளிர நடுங்கிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தான். சமையல் அறையில சீதா சமைக்கிற முருங்கைக்காய் குழம்போட வாசம் வீடு முழுக்க பரவுச்சு. ஐயோ, என்ன சீதா இப்படி மழை பெய்யுது? ஒரு வாரம் ஆச்சு. ஆகாயத்துல அந்த சூரியனை பார்த்து இந்த குளிருக்கு என் உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா எனக்கு சாப்பாடு போட. ஆமாங்க, இந்த குளிர்ல நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. அதனாலதான் நம்ம தோட்டத்துல முருங்கைக்காய் மரத்துல இருந்த இளம் முருங்கைக்காய பறிச்சுட்டு வந்து பருப்பு போட்டு சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மனம் வீடு முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. ராமையாவோட வாயில எச்சில் ஊற ஊற, பார்த்தேன் சீதா, அந்த வாசத்துக்கு எனக்கு உசுறு வரா மாதிரி இருக்கு. சுட சுட சாப்பாட்டோட அந்த முருங்கைக்காய் குழம்ப போட்டு சாப்பிட்டா அது அவ்வளோ நல்லா இருக்கும். சீக்கிரமா சாப்பாட்டை போட்டு கொண்டு வா, என்னால பசிய தாங்க முடியல. இருங்க இருங்க, இன்னும் 10 நிமிஷத்துல குழம்பு தயாராயிடும். அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா சுட சுட சாப்பிடலாம். நம்ம அதிர்ஷ்டமும் நல்லா இருக்கு. அதனாலதான் இந்த மழையில நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களும் பங்கு போட யாரும் வரல. ராமையா சாப்பாட்டையும் குழம்பையும் ஒன்னா கலக்குற நேரத்துல வெளியில யாரோ வீட்டோட கதவை டப டபான்னு தட்டுற சத்தம். வெளியில நின்னுக்கிட்டு இருந்த சுப்பையா சத்தமா, ராமையா, சீதா, கொஞ்சம் கதவை திறங்கல. இந்த குளிரில் நாங்க செத்து போயிடுவோம் போல. தயவு செஞ்சு சீக்கிரமா கதவை திறங்க. ஏங்க, இந்த குரலை கேட்ட எங்க அண்ணன் குரல் மாதிரி இருக்கு. அண்ணி கூட வந்திருக்காங்க போல. இந்த நேரத்துல பக்கத்தூர்ல இருந்து அவங்க எதுக்காக வந்தாங்க? இந்த குழம்பு என்ன பண்றது? அப்ப ராமையா ரொம்பவும் கவலையா, நான் நினைச்சது சரியா போச்சு. உங்க அண்ணன் சுப்பையா காலி வயித்தோட தான் வருவான். வந்து மொத்த சாப்பாட்டையும் அவனே கொட்டிப்பான். அதுவும் முருங்கைக்காய் குழம்புன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கூட விட்டு வைக்க மாட்டான். சீதா போய் கதவை திறந்தா. வெளியில மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கிற சுப்பையா காந்தம்மா 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்ப சீதா அவங்க கிட்ட, இந்த மழையில வண்டியில கூட வராம நடந்து வந்திருக்கீங்க. மழையில நனைஞ்சுக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருந்துச்சு? சரி சரி, சீக்கிரமா ஈர துணியை மாத்திக்கோங்க. காந்தம்மா ரொம்பவும் கவலையா இருக்கிற மாதிரி நடிச்சு, என்ன பண்ண சொல்ற? பக்கத்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வழியிலேயே மழை பிடிச்சிக்கிச்சு. ஒதுங்க இடமும் இல்ல, கையில ஒரு கொடையும் இல்ல. அதான் வேற வழி இல்லாம உன் வீட்டுல இருந்துட்டு போலான்னு வந்தோம். அப்பதான் சுப்பையாவோட மூக்குக்கு முருங்கைக்காய் குழம்பு வாசம் வந்துச்சு. அடடா சீதா, என்ன குழம்பு இன்னைக்கு? வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்படியே முருங்கைக்காய் மனம் வீடு முழுக்க பரவி இருக்கு. ஆமா, சுட சுட முருங்கைக்காய் குழம்பும் சாப்பாடும் செஞ்சிருக்க போலையே. அப்ப சீதா கவலையா புருஷனை பார்த்து, ஆமாண்ண, அவருக்காக தான் முருங்கைக்காய் குழம்பு வச்சேன். பாவம், வயல்ல கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்த ஆசையா கேட்டாருன்னு செஞ்சேன். அப்ப அதை கேட்டு காந்தம்மா முகத்தை திருப்பிக்கிட்டு, என்ன சீதா, உங்க அண்ணன் உன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரும் பாவம் காலையில இருந்து சரியா சாப்பிடல. எங்களுக்கு முதல்ல இலைய போட்டு அத குழம்ப ஊத்து. உங்க அண்ணனுக்கும் முருங்கைக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதை கேட்டு ராமையா காந்தம்மா கிட்ட, அட, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? முதல்ல நீங்களே சாப்பிடுங்க. சீதா, மச்சானுக்கும் தங்கச்சிக்கும் முதல்ல சாப்பாடு போடு. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் சாப்பிடுவேன். சீதாம்மா 2 பேருக்கும் வாழை இலைய போட்டு சுட சுட சாதமும் முருங்கைக்காய் குழம்பையும் ஊத்துனான். ராமையா ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்தான். பாவம், புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சாப்பிடல. ஆனா சுப்பையா காந்தம்மா 2 பேரும் அந்த முருங்கைக்காய் குழம்ப வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா, ஓஹோ, முருங்கைக்காய் குழம்பு உண்மையிலேயே நல்லா இருக்கு சீதா. அதுலயும் முருங்கைக்காய் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. கூடவே பருப்பம் போட்டு வேக வச்சதால குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. காந்தம்மா பாதி குண்டா சோறு தின்னுட்டு, ஆமா ஆமா, குழம்பு நல்லாதான் இருக்கு. ஆனா உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பரவாயில்ல, இந்த பசிக்கு அந்த உப்புல இருக்கிற குறையெல்லாம் தெரியல. அந்த கிண்ண குழம்ப கொண்டு வா, மொத்தத்தையும் நாங்க 2 பேரும் முடிச்சிடுறோம். அதை கேட்டப்போ சீதா கவலையா, அண்ணி, கிண்ணத்துல இருக்கிற எல்லா குழம்பையும் உங்களுக்கு ஊத்திட்டா அதுக்கப்புறம் பாவம் என் வீட்டுக்காரருக்கு நான் என்ன கொடுப்பேன்? அவருக்கும் இந்த முருங்கைக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதை கேட்டு சுப்பையா கொஞ்சம் கோவமா, என்ன சீதா, கூட பிறந்த அண்ணா சாப்பிட்றேன் அதையே கணக்கு பண்றியா? என் மாப்பிள்ளைக்கு பழக்கம் இல்லையா? அவரு காலையில சாப்பிட்டு பாரு. அந்த கிண்ணத்துல இருக்கிற எல்லா முருங்கைக்காயும் என் தட்டுல போடு, நான் சாப்பிட்றேன். ராமையாவுக்கு கோவம் வந்தாலும் அதை வெளியில அவன் காட்டல. பரவாயில்ல சீதா, மச்சானுக்கு அள்ளி போடு. அவரு பெரிய ஆளு. அவரு வயிறார சாப்பிடணும் இல்ல. நான் அந்த பழைய கஞ்சியை குடிச்சிட்டு படுத்துக்கிறேன். பட்டினியா இருக்கிறது எனக்கு புதுசு கிடையாது.
சுப்பையா காந்தம்மா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம குண்டான்ல இருக்கிற குழம்பு மொத்தத்தையும் ஊத்தி சாப்பிட்டுட்டாங்க. பாவம் ராமையாவுக்கும் சீதாவுக்கும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல. நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ராமையா சீதா பசியோடவே படுத்து தூங்குனாங்க. சரியா ஒரு 9 மணிக்கு வீட்டோட கதவை மறுபடியும் யாரோ தட்டுனாங்க. காத்து மழையும் அதிகமா இருந்துச்சு. வெளியில நின்னுக்கிட்டு இருந்த ரங்கையா, ராமையா, கதவை தொறையா, மழையில மாட்டிக்கிட்டு உசுறு போயிடும் போலையே, உசுரை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கோம். ராமையா பதட்டமா எழுந்திருச்சு. ராங்கையா, சுசீலாமா, என்னம்மா இது? மழையில இவ்வளோ தூரம் நனைஞ்சுக்கிட்டே வந்திருக்கீங்க. முதல்ல உள்ள வாங்க. ரொம்ப நேரம் மழையில நின்னா ஜுரம் வந்துடும். உள்ள வந்து தலையை துவட்டிக்கோங்க. ரங்கையா சுஷீலா மழையில நனைஞ்சுக்கிட்டே உள்ள வந்தாங்க. அங்க படுத்திருந்த சுப்பையா காந்தம்மா அவங்கள பார்த்த உடனேயே எழுந்திருச்சு உக்காந்தாங்க. பக்கத்து ஊருக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்தோம் ராமையா. வர வழியில ஆத்து தண்ணி பொங்கி அந்த பக்கமா போக முடியல. அட, சுப்பையாவும் வந்திருக்கான். இவங்க எப்ப வந்தாங்க? அதானே, எங்களை பார்த்ததும் சுப்பையாவும் காந்தம்மாவும் துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சு உக்காடுறாங்க. ஆமா, உங்க வண்டி எங்க சுப்பையண்ண? நீங்க கால்நடையாவா நடந்து வந்தீங்க? அதை கேட்டு சுப்பையா கொஞ்சம் பதட்டமா, அந்த வண்டி சக்கரம் உடஞ்சி போச்சுமா. திருடனுங்க வேற எங்க கிட்ட இருந்த பணத்தை புடுங்கிக்கிட்டானுங்க. அதான் வேற வழியே இல்லாம ராமையாவோட வீட்டுக்கு வந்திருக்கோம். நல்லா சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கோம். சுப்பையா சொன்னதை கேட்டு ரங்கையாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. திருடனுங்களா? ஒத்தையடி பாதையில திருடனுங்களா? அந்த வழியா தானே நாங்களும் வரோம். யாரும் அங்க இல்லையே. அது யாருப்பா அவ்வளோ நல்ல திருடனுங்க? உன் கையில இருக்கிற தங்க மோதிரத்தை விட்டு வச்சிருக்காங்க. அப்போ காந்தம்மா சமாளிச்சுக்கிட்டு, அது ஒண்ணு இல்லைண்ண, திருடனுங்க வரும்போதே அந்த மோதிரத்தை கழட்டி அவரு துணிக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டாரு. ஏன்னா திருடனுங்க திருடிட்டு போயிடக்கூடாது இல்லையா, அதனாலதான் அது மட்டும் மிச்சம் இருக்கு. ஐயோ பாவம், வீட்டுக்கு வர வழியில இப்படி எல்லாம் நடக்குது பாருங்களேன். ராமையா, திருடங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு சுட சுட ஏதாவது சமைச்சு கொடுத்தீங்களா? அப்போ ராமையா, சாப்பாட்டையும் முருங்கைக்காய் குழம்பையும் அவங்க தான் சாப்பிட்டாங்க. நானும் சீதாவும் பட்டினியா தான் இருக்கோம். இப்ப எங்க வீட்டுல எதுவுமே இல்ல. அப்போ ரங்கையா காலியா இருக்கிற அந்த பாத்திரங்களை பார்த்து, அடடே, குழம்பு குண்டான யாரோ தொடச்சி வச்சா மாதிரி இல்ல இருக்கு. என்ன சுபையா இது? மொத்த குழம்பு குண்டானியும் நீ சாப்பிட்டுட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்த ராமையாவுக்கு எதுவும் வைக்கலையே, அநியாயமா இல்லையா? அப்போ காந்தம்மா சமாளிச்சுக்கிட்டு, அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ராமையாவுக்கு முருங்கைக்காய் பிடிக்காதான், அதனால எங்களை வலுக்கட்டாயமா சாப்பிட சொன்னாங்க. நாங்களும் வேற வழி இல்லாம சாப்பிட்டோம். அப்போ ரங்கையா ராமையாவை பார்த்து, ஓஹோ, ராமையாவுக்கு முருங்கைக்காய் பிடிக்காது. என்ன காந்தம்மா, இதை நீங்க சொன்னா நான் நம்பணும். வீட்டுக்கு சொந்தக்காரங்க பட்டினியா இருக்காங்க. நீங்க வயிறார சாப்பிட்டுட்டு படுத்திருக்கீங்க. சரி சரி, படுத்துக்கோங்க. எல்லாரும் படுக்க பாய் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ரங்கையா ராமையா கிட்ட போய் ரகசியமா பேசினா. டே ராமையா, பாத்தியாடா இவங்க திமிர? உனக்கு பிடிச்ச முருங்கைக்காய் குழம்பு அவங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாம உனக்கு பிடிக்காதுன்னு பொய்யும் சொல்றாங்க. இவங்க 2 பேருமே இன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்காம இருக்கிறதுக்கு ஒரு நாடகத்தை போடுறேன் பாரு. ராமையா ரகசியமா, என்ன பண்றது ரங்கையா, எனக்கும் இவங்க மேல கோவமா தான் இருக்கு. இவங்கள எப்படி அனுப்புறது? ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. இவங்க சாப்பிட்ட முருங்கைக்காய் இருக்கு, அது சுடுகாட்டுல இருந்து பறிச்சுக்கிட்டு வந்தது. அந்த முருங்கைக்கால பேய் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க எப்படி பயப்படுவாங்க பாரு. ராமையா ரங்கையா சொன்ன பிளான சீதா சுஷீலாவுக்கு கூட சொன்னான். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு பாய் போட்டு கீழே படுத்தாங்க. சுப்பையா காந்தம்மா மட்டும் கட்டல்ல படுத்தாங்க. மணி ஒரு 12 இருக்கும். குடிசையில குளிர் அதிகமா இருந்துச்சு. எல்லாரும் போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ரங்கையா துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சு உட்கார்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே அவனுடைய நாடகத்தை ஆரம்பிச்சான். ரங்கையா சத்தமா, அட கடவுளே, ராமையா ராமையா எழுந்திரி. அந்த முருங்கைக்காவை எங்க இருந்து பறிச்சிட்டு வந்த? சீக்கிரமா சொல்லு அப்படின்னு ரங்கையா சத்தமா கத்துனதை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் எழுந்திருச்சு உக்காந்தாங்க. சுப்பையா காந்தம்மா 2 பேரும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. என்ன ரங்கையா, எதுக்காக இப்படி நடு ராத்திரியில எழுந்து கத்தற? அந்த முருங்கைக்காவை நம்ம பாழடைஞ்ச கோவிலுக்கு பின்னாடி இருக்கே அந்த மரத்துல பறிச்சிட்டு வந்தேன். ரங்கையா கவலைப்படுற மாதிரி அழுதுகிட்டே, அட கடவுளே, என் சந்தேகம் நிஜமாயிடுச்சு. அந்த மரம் சுடுகாட்டுக்குள்ள தானே இருக்கு. ஐயோ, அந்த சுடுகாட்டுல இருக்கிற முருங்கை மரம் சாதாரண முருங்கை மரம் இல்லையே, அது பேய் முருங்கை மரம் ஆச்சே. அது அந்த சுடுகாட்டு பேய் தானே காவல் காத்துக்கிட்டு இருக்கு.
அப்போ காந்தம்மா கொஞ்சம் பயந்து போய், என்னென்ன சொல்றீங்க? பேய் மரமா, பேய் முருங்கக்காவா? அத சாப்பிட்டா என்ன ஆகும்? என்ன ஆகுமா? அந்த சுடுகாட்டுல இருந்து முருங்கைக்காயை பறிச்சிட்டு வந்ததே தப்பு. அதை சமைச்சு யாரு சாப்பிட்றாங்களோ அவங்களோட உடம்புக்குள்ள அந்த முருங்கை மர பேய் போயிடுமா. அதுக்கப்புறம் சாப்பிட்டவங்க குரங்கு மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்களாம். அத கேட்டதும் உக்காந்துக்கிட்டு இருந்த சுப்பையா காந்தம்மாவுக்கு தொண்டையில ஏதோ அடைச்சுது. அது வேற ஏதோ இல்ல, அவங்க சாப்பிட்ட முருங்கக்காய் தான். ஐயோ, அவங்க சாப்பிட்டது பேய் முருங்கக்கான்னு நினைச்சுக்கிட்டு, என்னங்க என்னங்க இது பேய் முருங்கக்கான்னு சொல்றாங்க, பேய் வரும்னு சொல்றாங்க. ஐயா, எனக்கு பயமா இருக்குங்க, பேய் வந்துருமா? அப்போ சுப்பையாவும் பயந்து போய், அமைதியா இருக்காந்தம்மா, வாயை திறந்து எதுவும் சொல்லாத. அந்த ரங்கையா இன்னும் என்னெல்லாம் சொல்லுவானோ, நாம வேற ஆபத்துல இருக்கோம். அப்ப ராமையா இன்னும் கதையை அளந்து விட்டான். ரங்கையா என்ன சொல்ற? அந்த மரத்தோட காயை சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்குள்ள பேய் வந்துடுமா? நல்ல வேலை தான், நாங்க 2 பேரும் அந்த காயை சாப்பிடவே இல்லை. ஆமா ராமையா, சந்தோஷப்பட்டுக்கோ. அந்த குழம்ப சாப்பிட்டா அவங்க உடம்புக்குள்ள அந்த பேய் புகுந்து அப்புறம் அவங்களுடைய பல்லு எல்லாத்தையுமே இறுக்கமாக்கி அதுக்கப்புறம் பல்ல உதிர வச்சிடும். நம்ம பக்கத்து தெரு கோட்டையா கூட அந்த முருங்கைக்காயை சாப்பிட்டுட்டு இப்ப ஒரு பல்லும் இல்லாம பொக்கவாயா தெரியுறான் பாரு. அட கடவுளே, பல்லு விழுந்துருமா? மனுஷங்களோட ரத்தத்தை குடிச்சிடுமா அந்த பேய்? இத கேட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஆமா சீதா, அந்த முருங்கைக்காயை சாப்பிட்டு இருந்தா ராத்திரியோட ராத்திரியா பேய் வந்து மொத்த பல்லையும் புடுங்கிட்டு போயிருக்கோம். அந்த குழம்ப சாப்பிட்டவன் பாவம், அவனுக்கு ஒவ்வொரு பல்லா உதிர போகுது. சுப்பையாவுக்கு அந்த குளிர்லயும் கூட வெக்கையா இருந்துச்சு, வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சுது. காந்தம்மா, என் பல்லு கூட அசைற மாதிரியே இருக்கு. அந்த முருங்கைக்காய் சக்க ஒன்று என் பல்லு இடுக்குல மாட்டிக்கிட்டு இருக்கு. என் பல்ல யாரோ இழுக்கிற மாதிரியே தோணுதுடி. காந்தம்மா பயந்துகிட்டே, ஏங்க, என் வயித்துக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுங்க. ஒருவேளை அந்த பேய் வயித்துக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டு டான்ஸ் ஆடுதா என்ன? பல்லு இல்லாம நான் எப்படி வாழ்றது? என் நகை போனாலும் பரவாயில்ல, என் பல்லு எனக்கு ரொம்ப முக்கியம். வெளியில காத்து மழை பயங்கரமா இருந்துச்சு. ரங்கையா யாருக்கு தெரியாம ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு தரையில டக் டக் அப்படின்னு தட்ட ஆரம்பிச்சான். அப்புறம் ஏதேதோ சத்தங்களை வேற செய்ய ஆரம்பிச்சான். அப்போ ரங்கையா, இங்க பாரு பேயி, இந்த வீட்டில் யாருமே முருங்கைக்காய் குழம்பு சாப்பிடல. யார் அந்த முருங்கைக்காய் குழம்ப சாப்பிட்டாங்களோ அவங்க பல்ல வேணும்னா புடுங்கிக்கிட்டு போ. அப்போ சுஷீலா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ ஏங்க, அங்க பாருங்க, அந்த பேய் கட்டிலுக்கு கீழே போகுது. சுப்பையா, காந்தம்மா, நீங்க தான் சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க வயித்துக்குள்ள போக வருது பாருங்க. பாவம் சுப்பையா பயந்து போய், காந்தம்மா, பேய் வந்துடுச்சுடி. என் காலில் ஜில்லுன்னு காத்து படுது. அது என் உடம்புக்குள்ள போக போது போல. எதனா மந்திரத்தை சொல்லேண்டி. ஐயோ ஏங்க, என் வயித்துக்குள்ள பேய் போயிடுச்சுங்க. நான் பாருங்க குரங்கு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். விளக்கு பத்த வைங்க, என் பல்லெல்லாம் விழற மாதிரி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. அதை கேட்டு ராமையா, 2 பேரும் பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. சீதா, அந்த மண்ணெண்ணெய் விளக்க பத்த வை. என் கையில குச்சி இருக்கு, அந்த பேயை அடிச்சு விரட்டுறேன். சீதம்மா மண்ணெண்ணெய் விளக்க அப்பதான் பத்த வச்சா. அப்போ ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, என்ன சுப்பையா, நல்லாவே குரங்கு மாதிரி டான்ஸ் ஆடுறியே. உன் பல்லெல்லாம் உன் வாய்க்குள்ள தான் இருக்கா, இல்ல அந்த பேய் வந்து உன்னோட மொத்த பல்லையும் புடுங்கிட்டு போயிடுச்சா? அப்ப ராமையா ஆச்சரியப்படுற மாதிரி நடிச்சு, அடடே, என்ன மச்சான், பல்லோட இடுக்கெல்லாம் அந்த முருங்கைக்காய் சக்கை தானே மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்க பல்லு விழலையா? அந்த பேய் வந்து உங்க பல்லு எல்லாத்தையும் புடுங்கிட்டோன்னு பயந்துட்டேன். அப்போ சீதா கவலையா, அண்ணன், நீ என் கூட பிறந்தவன் தான். என் வீட்டுக்கு நீ வரும்போது உன்னை நான் நல்லாதான் கவனிக்கணும். ஆனா அதுக்காக என் புருஷனுக்காக சமைச்சு வச்சிருக்கிற குழம்புன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டது தப்பு இல்லையான? அப்பதான் சுப்பையா காந்தம்மாவுக்கு உண்மை புரிஞ்சுது. இங்க பேய் எதுவும் இல்ல, முருங்கை மரம் சுடுகாட்டுல இருந்தது இல்ல, நம்மள பயமுறுத்துறதுக்காக தான் ரங்கையாவும் ராமையாவும் சேர்ந்து ஆடின நாடகம் இது அப்படின்னு. ஆனா அவங்க தப்பு பண்ணத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மனசளவுல ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. ராமையா, சீதா, என்ன மன்னிச்சிடுங்க. நீ மச்சானுக்காக சமைச்சிருந்தாலும் கூட அது கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம நான் ராட்சச மாதிரி உக்காந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கு தான் இன்னைக்கு ராத்திரி தூக்கமே இல்லாம பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த தண்டனை தேவைதான். காந்தம்மா எழுந்துச்சு வந்து சீதாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, என்ன மன்னிச்சிடு சீதா. அண்ணா, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்குன்னு வச்சிருந்த சாப்பாட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சாப்பிட்டுட்டோம். உங்களுக்கு கொஞ்சமாவது வச்சிருந்திருக்கணும். நாகரிகமே தெரியாம நாங்க இருக்கோம்.
இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம். அப்போ ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, இங்க பாரு சுப்பையா, சாப்பாடு இருந்தா 4 பேரும் பங்கு போட்டு சாப்பிடணும். 2 பேரும் மட்டும் சாப்பிட்டுட்டு 2 பேரை பட்டினி போடக்கூடாது. அதுவும் நாம ஒருத்தவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்கள பட்டினி போட்டுட்டு நாம சாப்பிட்டா நல்லா இருக்குமா சொல்லு? எல்லாரும் சாப்பிட்டா தானே அது நல்லபடியா இருக்கும். உண்மைதான் ரங்கையா, எனக்கு தான் அறிவில்லாம போச்சு. கூட பிறந்த தங்கச்சியை பட்டினி போட்டுட்டு நான் வயிறார சாப்பிட்டது தப்பு தான். அம்மாடி சீதா, அண்ணன் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடு. இனிமே இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன். சுப்பையா தடவையா அவன் செஞ்சிருந்த தப்ப உணர்ந்தான். அவன் மத்தவங்களோட பசிய மதிக்க கத்துக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி பூரா செம மழை. அந்த மழையிலேயே அவங்க எல்லாரும் பேசி சிரிச்சுக்கிட்டே படுத்தாங்க. அதுலயும் பேய் வந்துச்சுன்னு சுப்பையாவும் காந்தம்மாவும் பயந்து நடுங்குனது அவங்க கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில சுப்பையா காந்தம்மா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ராமையா சீதாவோட வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி, நாம பசியோட இருந்தாலும் கூட நம்ம கூட பசியோட இருக்கிறவங்கள நாம மதிக்கணும். நம்ம வயிறு நிறைஞ்சா போதாது, நம்ம கூட இருக்கிறவங்க வயிறும் நிறையணும். அதனால கொஞ்சமா சாப்பாடு இருந்தாலும் அத எல்லாருமா பங்கு போட்டு சாப்பிடுறது நல்லது. அது அந்த ஊர்ல இருக்கிற பெரிய சமையலறை. அந்த சமையலறையில பெரிய பெரிய பாத்திரத்துல சமையல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் அவங்க வீட்ல இருந்து பால், பருப்பு, காய்கறி, அரிசி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி பாட்டி எல்லாத்தையும் எடுத்து போட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரங்கையா ஒரு அரிசி மூட்டைய பாட்டிக்கிட்ட தூக்கிட்டு வந்து கொடுத்தான். டே ரங்கையா, ஏண்டா மூட்டைய அப்படி தூக்கி போடுற? அதுல என்ன கல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அன்னபூர்ணா தேவி, அத பார்த்துதான் பயன்படுத்தணும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாமா? அந்த அரிசி மூட்டையை சுமக்கிற என் முதுகுக்கு தானே தெரியும் அது எவ்வளோ கனம்னு. உன் கரண்டிக்கு தெரியுமா? எங்க வயல்ல விளைஞ்சது பஞ்சு மாதிரி இருக்கும். சரி சரி, அது அந்த மூட்டைங்க கூட வை. ஏன்பா வீரையா, நான் கேட்ட மண்பானை எங்க? குழம்பு வைக்கிறதுக்கு பெரிய மண்பானை வேணும்னு நான் கேட்டிருந்தனே. வீரையா 2 பெரிய மண்பானைய கொண்டு வந்தான். இந்தாங்கம்மா, நீங்க சொன்னீங்கன்னு 2 பெரிய பானையை செஞ்சு ராத்திரியோட ராத்திரியா அடுப்புல சுட்டு கொண்டு வந்திருக்கேன். இதுல குழம்பு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, உனக்கு இன்னைக்கு என்ன வேணும்? அரிசி வேணுமா, கெவுரு வேணுமா? அது வேணாமா, வீட்டில் நிறைய இருக்கு. என் பொண்டாட்டிக்கு சோளமும் வெல்லமும் தேவைப்படுது, இருந்தா கொடுங்களேன். ஏன்பா, வீரையாவுக்கு 2 படி சோளமும் 1 கிலோ வெல்லமும் கொடுங்க. 2 பானைக்கு சரியா இருக்கும். அங்க பணம் கைமாறுறதில்ல, பொருள் தான் கைமாறிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே சந்தோஷமா அவங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏம்மா, இன்னைக்கு என்ன குழம்பு செஞ்சீங்க? வயல்ல இன்னைக்கு நிறைய வேலை, ரொம்ப பசிக்குது வேற. இன்னைக்கு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தேங்காய் அரைச்சி விட்டு குழம்பு செஞ்சிருக்கேன். கெவுரு களியும் செஞ்சிருக்கேன். எப்படி, இதே கொடுக்கவா இல்ல கோழி குழம்பு ஏதாவது செஞ்சு கொடுக்கவா? பாட்டி, நீ என்ன செஞ்சு கொடுத்தாலும் அது கோழி குழம்பு மாதிரி தான் இருக்கும். சரி, நான் வேலைக்கு போறேன், மதியம் வந்து சாப்பிட்றேன். அப்பதான் ஊரோட எல்லையில ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுச்சு. அதுல இருந்து குபேரன் அப்படிங்கிறவரு இறங்குனாரு. பட்டு வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு கழுத்துல ஒரு தங்க சங்கிலியும் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவன் கூடவே இருந்த சித்துவோட கையில ஒரு லெதர் பேக் இருந்துச்சு. என்னடா வழி இது? ஏண்டா சித்து, இங்க மனுஷங்க இருக்காங்களா? மனுஷங்க இருக்கிற ஊர்ல ரோடுல நடக்க கூட முடியாத அளவுக்கு ஏன் இந்த நிலைமை? என்னங்க ஐயா இப்படி கேக்குறீங்க? இது ராமாபுரம், இந்த மாவட்டத்திலேயே பிரபலமான ஊரு. இங்க விளையிறது நெல்லு கிடையாது, தங்கம்னு சொல்லுவாங்க. தங்க விளைஞ்சி என்ன புண்ணியம்? ரோடெல்லாம் இப்படி இருக்கே பாரு, நான் போட்டிருக்கிற ஷூவெல்லாம் எவ்வளோ தூசி. சரி வா, இந்த ஊரோட தலைவர் யாருன்னு பார்த்துட்டு வேலையை ஆரம்பிப்போம். இங்க விளையிற எல்லா விளைச்சலையும் நாம தான் வாங்கணும். பட்டணத்துல இதுக்கு விலை அதிகம். இங்க கம்மி விலைக்கு வாங்கி பட்டணத்துல அதிக விலைக்கு விற்கலாம். ஆமாங்க ஐயா, இந்த கிராமத்து ஜனங்களுக்கு பணத்தோட மதிப்பு தெரியாது. 100 ரூபாய் கொடுத்தா எல்லா விளைச்சலையும் கொடுப்பாங்க. அப்படின்னு சொல்லி குபேரனும் சித்துவும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வெயில் தாங்க முடியாம ஒரு இளநீ குடிக்கலாம் அப்படின்னு அவங்க இளநீ கடைக்கிட்ட போனாங்க. ஏன்பா, வெயில் அதிகமா இருக்கு, குடிக்கிறதுக்கு 2 இளநிய வெட்டு. தண்ணி இனிப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. ஐயா, இந்த இளநீ எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கிற மரத்துல பறிச்சது, தேன் மாதிரி இனிக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் 2 இளநிய வெட்டி கொடுத்ததும் 2 பேருமே அந்த இளநிய நல்லபடியா குடிச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 ரூபாய் நோட்டை கடைக்காரனுக்கிட்ட கொடுத்தாங்க. இந்தாப்பா, மிச்ச சில்லறைய நீயே வச்சுக்கோ. கடைக்காரன் அந்த பணத்தை வித்தியாசமா பார்த்தான்.
திருப்பி திருப்பி பார்த்துட்டு மறுபடியும் அதை குபேரன்கிட்டயே கொடுத்துட்டான். என்னங்க ஐயா காகிதத்தை கொடுக்குறீங்க, எனக்கு எழுத படிக்க வராதுங்களே. குபேரன் ஆச்சரியமா, டே பைத்தியக்காரா, அது காகிதம் இல்லை, பணம். 5 ரூபா பணம். இதை வச்சு உன் ஊரில் எல்லாருமே இளநீ குடிக்கலாம். பணமா? நாங்கள் இதெல்லாம் வாங்க மாட்டோங்க. நீங்கள் குடிச்சது இளநீ, அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு போங்க. என்ன இருக்கோ அதை கொடுக்கவா? அப்படின்னா அதாவது உங்ககிட்ட அரிசி, பருப்பு, வெல்லம் இப்படி எதனா இருந்தா கொடுங்க. இல்லனா எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயன்படுற மாதிரி துணி இருந்தா கொடுங்க. இது வெறும் காகிதங்க, இதை அடுப்புல போட்டா எரிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். டேய், யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவர் யாருன்னு தெரியுமா? இந்த பணத்தை வச்சு பட்டணத்துல எது வேணுனாலும் வாங்கலாம். அப்படின்னா பட்டணத்திலேயே கொடுத்து எதனா வாங்கிக்கோங்க. இந்த காகிதத்துக்கு இங்க மதிப்பு இல்லை. பரவாயில்ல, நீங்க குடிச்சதுக்கு எதுவும் தர வேண்டாம். தாகத்துக்கு தண்ணி கொடுத்ததா நினைச்சுக்கிறேன், விடுங்க. குபேரனுக்கு அது அவமானமா இருந்துச்சு. அந்த நோட்டு தூக்கி போட்டுட்டு, டே சித்து, பாத்தியாடா இவன் திமிர? எல்லாருக்கும் பிச்சை போடுற எனக்கு இவன் பிச்சை போடுறானா? இந்த ஊரோட தலைவனுக்காவது பணத்தோட மதிப்பு தெரியுதான்னு பார்க்கலாம். வீரையன் குபேரன் கீழே போட்ட அந்த பணத்தை எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டான். அதை பார்த்து குபேரனுக்கு கோவம் இன்னும் அதிகமாச்சு. அந்த ஊரோட தலைவர் தர்மவான், பேரே தர்மந்தான். அவரு ஒரு பாயில உக்காந்துக்கிட்டு ஊஜனங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. குபேரன் நேரா போய் ஒரு நாற்காலியில உட்காரதுக்காக பார்த்தான். ஆனா அங்க நாற்காலி இல்ல, எல்லாரும் கீழே தான் உட்காந்துருந்தாங்க. வாங்க ஐயா வாங்க, வெளியூர்காரங்க மாதிரி இருக்கீங்களே, வந்து உக்காருங்க. எனக்கு கீழே உக்காந்து பழக்கம் இல்லை. என் பேரு குபேரன், நான் பட்டணத்துல இருந்து வந்திருக்கேன். டே சித்து, அந்த பையன் என்கிட்ட கொடு. சித்து அந்த பேக கொடுத்தான். குபேரன் அதுக்குள்ள இருக்கிற பணக்கட்டை எடுத்து தலைவரான தர்மனுக்கு முன்னாடி வச்சான். இங்க பாருங்க ஐயா, எனக்கு எதுவா இருந்தாலும் நேரா பேசிதான் பழக்கம். இந்த ஊர்ல விளையிற விளைச்சல் எல்லாத்தையும் எனக்கு வித்தீங்கன்னா அதுக்கு பதிலா நீங்க கனவுல கூட பார்க்காத அளவுக்கு பணத்தை கொடுப்பேன். இந்த பணத்தை வச்சு நீங்க எதை வேணும்னாலும் வாங்கலாம். அப்ப தர்ம பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்கிட்ட, டே ராமு, இந்த வருஷம் மழை எப்படி பெஞ்சிருக்கு? ஆறு குளமெல்லாம் நிறைஞ்சிருக்கா? நல்லா பெஞ்சிருக்கங்க ஐயா, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்குன்னு அவங்கிட்ட பேசுறீங்க. பணம் கண்ணுக்கு தெரியல? தெரியுதுங்க, ஆனா அது எங்களுக்கு தேவையில்லை. அது இருந்தா எங்களுக்கு என்ன? தேவையில்லாததா? பணம் தேவையில்லையா? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க பாருங்க ஐயா, உங்க பட்டணத்துல தான் இதுக்கெல்லாம் மதிப்பு. இது கிராமம், கிராமத்துல பணத்துக்கு மதிப்பில்லை. எங்களுக்குள்ள நாங்களே யாருக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை கொடுத்து வாங்கிப்போம். இங்க விளையிற இயற்கை வளங்களை நாங்க விற்கிறதில்ல. இங்க விளையிறத கொடுத்தா எங்களுக்கு என்ன கொடுப்ப? பணத்தை தவிர வேற எதனா கொடுக்க முடியும்னா சொல்லு. என்கிட்ட தங்கம், வெள்ளி இதெல்லாம் இருக்கு, வேணும்னா தரவா? தங்கம் சாப்பிட்டா பசி தீருமா? வெள்ளி சாப்பிட்டா தாகம் தீருமா? எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். விதை வேணும், உரம் வேணும், அதோட எங்க வயல்ல வேலை செய்ய மாடுங்க வேணும். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? நீங்கெல்லாம் யாருடா? எங்க இருந்துடா வந்தீங்க? எல்லாம் என் தலை எழுத்து. சரி, எனக்கு பசிக்குது. இங்க ஹோட்டல் எதுனா இருக்கா? இருந்தா பணத்தை போட்டுட்டு சாப்பிட்டாவது போறேன். எங்க ஊர்ல ஹோட்டல் எல்லாம் எதுவும் இல்லைங்க. இங்க பணத்தை கொடுத்து சாப்பாடு வாங்க முடியாது, பொருளை கொடுத்து தான் சாப்பிடணும். எங்களுக்கு பசிக்குது, நாங்க என்ன பண்றது? அங்க பாருங்க, மணி சத்தம் கேக்குதா? கேக்குது. அதுக்கு நான் என்ன இந்த கூலி ஆளுங்க கூட உக்காந்து சாப்பிடவா முடியும்? சித்து, வாடா, வேற ஊருக்கு போய் நாம அங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி குபேரன் சித்துவை கூட்டிக்கிட்டு கோவத்தோட போயிட்டான். ஆனா பக்கத்துல எந்த ஊரும் இல்ல. மதியம் 1 மணி ஆயிடுச்சு. சாப்பாடு இல்லாம 2 பேருமே பசியில தவிக்க ஆரம்பிச்சாங்க. வேற வழி இல்லாம மறுபடியும் அதே ஊருக்குள்ளதான் வந்தாங்க. அப்போ சாப்பாடு தயாரா இருந்துச்சு. சமையல் வாசம் ஊரெல்லாம் பரவச்சு. ஊருக்காரங்க எல்லாருமே அந்த சமையல் அறையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஊஜனுங்க பேசுற சத்தம் வெளியில கேட்டுச்சு. ஐயோ ஐயா, என்னால முடியாது, ரொம்ப பசிக்குது. உள்ள யாரோ பேசிக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, வாங்கய்யா போய் சாப்பிடலாம். சி, கடைசியில் என் பொழப்பு இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்றது? வா, ஆனா நான் பணம் அதிகமாக கொடுக்குறேன், எனக்கு தனியா டேபிள் போட சொல்லு அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்க. அங்க லக்ஷ்மி பாட்டி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க மேனேஜர் யாருமா? மேனேஜரா? அப்படி யாரும் இல்லையேப்பா. இங்க எல்லாரும் கூலிக்காரங்க தான், எல்லாரும் பணக்காரங்க தான். பசிக்குதா? சரி, அந்த மூலையில 2 இலை இருக்கு பாருங்க, இலையை எடுத்துட்டு போய் உக்காந்துக்கோங்க, போங்க. இங்க பாருங்கம்மா, நான் பக்கத்து ஊர் ஜமீன்தாரு, கீழே உட்கார மாட்டேன். இந்தாங்க 100 ரூபாய், எனக்கு தனியா டேபிள் போட சொல்லுங்க. என்ன சொன்ன?
100 ரூபாவா? பணமா? அதை வச்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்றது? அதை பத்த வச்சு அடுப்பு பத்த வைக்க பயன்படுத்திக்கணுமா? இங்க ஏழைங்க பணக்காரங்க எல்லாரும் சமந்தான். எல்லாரும் தரையில தான் உட்காந்து சாப்பிடணும். அந்த மூலையில உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரே, அவர் யாருன்னு தெரியுதா? அவர் எங்க ஊரோட தலைவர், தர்மராயன். அவரே தரையில உட்காந்து சாப்பிடும்போது உனக்கு என்னப்பா? வேணும்னா தரையில உட்காந்து சாப்பிடு, இல்லைன்னா உடனே கிளம்பு. ஐயா வாங்கய்யா சாப்பிடலாம், எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கு. குபேரனுக்கும் இப்ப வேற வழி இல்ல. திமிரு பசிய ஜெயிக்கல, பசிதான் திமிர ஜெயிச்சுது. அதனால வேற வழி இல்லாம தரையில போய் உக்காந்துக்கிட்டான். அவன் பட்டு வேஷ்டி வீணாகிறது கூட கவனிக்கல. அப்ப பாட்டி வந்து எல்லாருக்கும் பரிமாறினாங்க. லக்ஷ்மி பாட்டி முதல்ல தட்டுல சுட சுட சாப்பாடும் பருப்பு குழம்பும் அப்படியே எண்ணெய் கத்திரிக்காவும் வச்சாங்க. அந்த வாசத்துக்கு அவனுக்கு பசி பல மடங்கு அதிகமாயிடுச்சு. அப்ப பாட்டி அவனை பார்த்து, கவலைப்படாதப்பா, நல்லா சாப்பிடு, மனசார சமைச்சிருக்கேன். குபேரன் சரின்னு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். அவ்வளவுதான். பசியால இருக்கிறதுனாலயோ என்னவோ அது அமிர்தம் மாதிரி தெரிஞ்சது. அவன் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அப்ப குபேரன் அழுதுகிட்டே, டேய் சித்து, என் வாழ்க்கையில எத்தனையோ விருந்துக்கு போயிருக்கேன், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பிட்டு இருக்கேன். ஆனா இவ்வளோ சுவையான சாப்பாடை நான் சாப்பிட்டதில்லடா. ஆமாங்க ஐயா, பணத்தை கொடுத்து சாப்பிடும்போது இவ்வளோ சுவையா இருக்காது போல. இந்த அம்மா பாசத்தை கொட்டி செய்யறாங்க, அதான் இவ்வளோ சுவையா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் சாப்பிட்ட இலையை அவங்களே கொண்டு போய் போட்டாங்க. குபேரனும் சாப்பிட்டு எழுந்திருச்சான். வழக்கம் போலவே காசு எடுக்கிறதுக்காக போனான். அம்மா ரொம்ப சந்தோஷம்மா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்தாங்கம்மா, இந்த தங்கம் மோதிரத்தையாவது வாங்கிக்கோங்க. பணம் தான் வேண்டான்னு சொல்றீங்க, என் திருப்திக்காக வாங்கிக்கோங்க. என்னப்பா மறுபடியும் இப்படியே பேசுற? அந்த தங்கத்தை போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? கையில அது கனமா இருக்கும். என் வயித்த நிரப்புமா இது? எனக்கு உன் தங்க மோதிரம் எதுவும் தேவையில்லை. ஆனா எங்க ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு. என்ன அது? இங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது பொருள் கொண்டு வந்து கொடுக்கணும். ஒருத்தங்க அரிசி கொடுத்தாங்கன்னா ஒருத்தங்க பானை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா நீங்க வெளியூர் சேர்ந்தவங்க, உங்ககிட்ட பொருள் இல்லைங்கிறீங்க. அதனால நீங்க ஏதாவது வேலை செஞ்சாகணும். வேலை செய்யணுமா? நான் ஜமீன்தாருமா? சாப்பிட சாப்பாடு ஜீரணமாகணும்னா வேலை செஞ்சு தானப்பா ஆகணும். பெரிய வேலைலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். அதோ அந்த பானையில தண்ணி தீந்து போச்சு. பக்கத்துல கிணறு இருக்கு. அந்த கிணறுல இருந்து தண்ணியை கொண்டு வந்து அந்த பானையை நிரப்புங்க. அம்மா, ஐயா எதுக்காக இந்த வேலை செய்யணும்? நான் செய்யறேம்மா. அதெல்லாம் வேணாப்பா. அவரு சாப்பிட்டதுக்கு நீ ஏன் கஷ்டப்படணும்? நீ சாப்பிட்டதுக்கு நீ கஷ்டப்படு, அவரு சாப்பிட்டதுக்கு அவரு படட்டும். போங்க ஜமீன்தாரே, உங்ககிட்ட இருக்கிற பணத்தால வாங்க முடியாதத வேலை செஞ்சு வாங்க முடியுமான்னு பாருங்க. குபேரன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தான். அவன் கையில இருக்கிற மோதிரத்தை பார்த்து அதை அவனுடைய விரல்ல போட்டுக்கிட்டு பட்டு வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு, இத்தனை நாளா பணம் இருந்தா போதும், உலகத்தையே வாங்கலான்னு நினைச்சேன். ஆனா ஒருவேளை சாப்பாடு கூட வாங்க முடியாதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாட்டுக்காக இந்த வேலையை என்னால செய்ய முடியாதா என்ன? குபேரன் சரி அப்படின்னு கிணத்துக்கிட்ட போய் வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு கிணத்துல இருந்து தண்ணி எரிச்சு ஊத்துக்கிட்டு இருந்தான். இத ஊஜனங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேலையும் முடிஞ்சது. குபேரனுடைய முகம் வேர்வையால நனைஞ்சு போயிருந்துச்சு. ஆனா அவன் முகத்துல ஒரு திருப்தி தெரிஞ்சது. அப்பதான் ஊர் தலைவரும் லக்ஷ்மி பாட்டியும் வந்தாங்க. ஐயா, நான் ஊருக்கு கிளம்புறேங்க. இங்க வியாபாரம் செய்யலான்னு வந்தேன். ஆனா ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டு போறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருத்தன் போதும்னு சொல்றது சாப்பாட்டை மட்டும்தான், வேற எதையும் ஒருத்தன் போதும்னு சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட சாப்பாட்டை நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்க கத்து கொடுத்தது ரொம்ப நல்ல பாடங்க. சித்து, வா போலாம். திரும்பி வரும்போது பணப்பைய கொண்டு வர வேண்டாம். நம்ம தோட்டத்துல விளையிற பழங்கள் காய்கறிகளை கொண்டு வந்து கொடுத்து இந்த ஊர் ஜனங்களை சொந்தமாக்கிக்கலாம். அப்ப பாட்டி ஒரு சின்ன பைய எடுத்து குபேரனுடைய கையில வச்சு, இந்தப்பா, வழியில பசி எடுத்தா சாப்பிட்றதுக்கு சோள ரொட்டியும் கொஞ்சம் தொட்டுக்க காரமும் வச்சிருக்கேன். இதுக்கு எதுவும் கொடுக்காத, நீ எடுத்த தண்ணியே போதும். குபேரன் அந்த பைய வாங்கிக்கிட்டு வண்டியில ஏறினான். அப்போ ஊர்க்காரங்க, பாட்டி, தலைவர் எல்லாருமே சேர்ந்து அவங்கள வழி அனுப்பி வச்சாங்க.